Hi friends, continue பண்ணலாம் நம்ம 2020 பேப்பரை. Okay. The Brewster's angle IB for an interface should be. Okay. Brewster's angle வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். என்ன அப்படின்னா tan of IB is equal to mu refractive index அப்படின்னு இருக்கும். சரி, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள் வந்து 0 டிகிரி, இந்த 30 டிகிரி இதோட கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆங்கிள்ஸோட இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு ஆங்கிள்ஸோட ரிலேட் பண்ணும். ஓகேவா? சரிங்க வாங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் மியூ அப்படிங்கிறது என்னப்பா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஓகேவா? கரெக்டாக சொல்லணுன்னா வேக்கமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் 1. ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூவே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு 1 இருக்கும், மேக்ஸிமமாக இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகேவா? அப்போது மியூங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அது 1 விட இந்த மியூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 வந்து லெஸ் தென் மியூ அண்ட் மியூ வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டி அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதோடைய மியூ வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும். அதாவது 1 வந்து மியூவை விட கம்மியாக இருக்கும், மியூ வந்து இன்ஃபினிட்டியை விட கம்மியாக இருக்கும். இப்படி தான் எடுத்துப்போம். ஓகேவா? இது ஏன்னா இதை வச்சு நம்ம ஆங்கிள்ஸ் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மியூவுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா இங்கே tan IB இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறேன். ஸோ tan IB. ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இன்ஃபினிட்டியை டேனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். tan 90. ஸோ tan ஆஃப் 90. 1 வந்து டேனில் சொல்லுங்கள். tan 45. ஸோ tan ஆஃப் 45. ஓகே, இப்போ வந்து டேனை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 45 டிகிரி லெஸ் தென் IB லெஸ் தென் என்னது 90. ஓகேவா? அப்போது IB அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், தட் இஸ் ப்ரூஸ்டர் ஆங்கிள், அது வந்து 45 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். 45 டிகிரி லெஸ் தென் IB. 45 டிகிரி IBயை விட கம்மியாக இருக்கும், IB வந்து 90யை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 45 லெஸ் தென் IB லெஸ் தென் 90. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து த ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஃபார் எ மோனோ அட்டாமிக் கேஸ். ஓகேவா? இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனோ அட்டாமிக் கேஸுக்கு ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னப்பா, தெர்மல் எனர்ஜி ஆர் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னப்பா, ஃபார்முலா வந்து அதாவது F/2 kBT அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ F என்னது, மோனோ அட்டாமிக் கேஸ். மோனோ அட்டாமிக் கேஸுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது 3. அப்போ 3/2 kBT. சரி, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு ஏன் 3ன்னு சொல்கிறோன்னா, இப்போ வந்து சிங்கிள் ஆட்டம், மோனோன்னா என்னது, சிங்கிள் ஆட்டமா. சிங்கிள் ஆட்டம் கேன் ட்ராவல் இன் X டைரக்ஷன், கேன் ட்ராவல் இன் Y டைரக்ஷன் அண்ட் கேன் ட்ராவல் இன் Z டைரக்ஷன். ஸோ 3 டைமென்ஷனில் அதால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3ன்னு போடுறோம். ஓகேவா? அப்போ F/2 kBT இஸ் ஈக்குவல் டு மோனோன்னு கொடுத்தனால 3/2 kBT. ஒருவேளை டைன்னு கொடுத்துருந்தா டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5. ஸோ 5/2 kBTன்னு வரும். பாலியட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு 7/2 kBTன்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3/2 kBT. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, taking into account of the significant figures, what is the value of 9.99 meter minus இது இந்த 0.0099 மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம வந்து எதை பார்க்கணும், டெசிமல் வேல்யூஸை பார்க்கணும். அந்த டெசிமல் வேல்யூஸ்லேயே மினிமம் டெசிமல் வேல்யூஸை நம்ம ஆன்சரில் போடணும். சொன்னால் புரியாது, இங்கே பாருங்கள். இப்போது இது வந்து என்ன பண்ணுறோம், அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ரூல். ஓகேவா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷனுக்கு இந்த ரூல், மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ரூல் இல்லை. சரி, இப்போ வந்து இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே 2. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 4 இருக்குது. 4 இல்லைப்பா, 2. சரி, அப்போ வந்துட்டு 0.00 இங்கே சப்போஸ் 1.00 தான் 4 வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Taking into account of the significant figures, what is the value of 9.99 meter minus 0.0099 meter? ஓகேவா? சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் பண்ணும்போதோ இல்லை மைனஸ் பண்ணும்போதோ நம்ம என்ன பண்ணணும், எதில் பார்க்கணும் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ்க்கு அடுத்து இருக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பார்க்கணும். டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது, 2 இருக்குது. இங்கே டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது, 2 இருக்குது. சரி,
அதாவது சப்போஸ் இங்கே 3 2 அந்த மாதிரி இருந்தால் கூட மினிமம் சிக்னிஃபிகண்ட் 3 பெருசா 2 பெருசானா 2, இங்கே ரெண்டுமே 2 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் இங்கே சப்போஸ் 1 அந்த மாதிரி இருக்குன்னா டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும் 2. ஓகேவா? அப்போ இங்கே ஆன்சரில் செக் பண்ணுங்கள். இதில் வந்து டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ இது வராது. இங்கே வந்து டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் 2 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சரு. இங்கே டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் 3 இருக்குது. இங்கே டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் 1 இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணும்போது டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் இருக்கிற மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஆன்சரில் போடணும். அப்போ இங்கே 2 வந்துச்சு. ஸோ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணோம்? மைனஸே நீங்கள் பண்ண தேவையில்லை. அப்போது 9ல் வந்து 0.0 அப்படி போச்சுன்னா 9 தான் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு 2 இந்த ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 9 8 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வர மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போகலாமா? A screw gauge has least count of 0. Okay, a screw gauge has least count of 0.01 millimeter and there are 50 divisions in the circular scale. The pitch of the screw gauge is equal to. சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? அதாவது least count is equal to pitch divided by number of divisions on the circular scale. Number of divisions என்னது? ஃபார்முலாப்பா, number of divisions. ஓகேவா? சரி, pitch என்னது? pitch வந்து 0.01 millimeter. number of divisions என்னது? சாரிப்பா, இங்கே pitch இல்லை, least count 0.01 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.01 millimeter. pitch வந்து தெரில. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. ஸோ pitch of the screw gauge என்ன அப்படின்னா pitch is equal to 50 into 0.01 millimeter. அப்போது இங்கே ஆன்சர் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கனால மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 0.01 into 50 millimeter is equal to pitch. ஓகேவா? சரி, இங்கே வந்து என்னது? 10 to the power minus 2வா? அப்போ 10 to the power minus 2 into 50 என்னது? 0.5. ஓகே, ஸோ 0.5 millimeter is equal to pitch. So pitch is equal to 0.5 millimeter. ஓகேவா? ஓகே, ஆன்சர் வந்து 0.5. நெக்ஸ்ட்டு, which of the following graph represents the variation of the resistivity with temperature for copper? என்ன மெட்டல் இது? காப்பர் மெட்டலுக்கு கிராஃப் வந்து எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்குப்பா, எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னா, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி காப்பருக்கு அதிகமாகுமா குறையுமானா அதிகமாகும். ஓகேவா? அது ரெசிஸ்ட் பண்ணும், கரண்ட்டை போக விடாது. டெம்பரேச்சர் அதிகமாக அப்போது ரெசிஸ்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ கிராஃப் எப்படி இருக்கலாம்? ஒன்று அதிகமாகிக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்களேன், இந்த கிராஃப் இது எப்படி பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, இது டெம்பரேச்சர். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே என்ன ஆகுது? டெம்பரேச்சர் அதிகமாக ஓகே, இது புரியுதா? டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இங்கே 1 2 3 சும்மா கொடுக்குறேன். இங்கே வந்து 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து இது டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது? அதிகமாகுது. ஸோ இந்த கிராஃப், அதாவது நாமளும் அதுதானே சொன்னோம், டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகணும். ஸோ இந்த கிராஃப் வந்து கரெக்டாக இருந்தால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இது பாருங்கள், இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கேயும் இதே மாதிரி போட்டுக்கோங்க, பிளாட் போட்டுக்கோங்க. பிளாட் போட்டால் என்ன வருது? இப்படி வருதா? அப்போது 1 2 3, இங்கே 1க்கு நேரம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது டெம்பரேச்சர் அதிகமாகுது, 2க்கு இங்கே வந்து குறைஞ்சிருச்சு, 2 வருது. அப்புறம் 3க்கு இங்கே அதை விட குறைஞ்சிருச்சு. அப்போது இந்த கிராஃபுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்கே அதிகமாக இதுவும் அதிகமாகுது. இங்கே இது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது? குறையுது. ஓகேவா? அப்போது இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது வந்து தப்பு. நாம் வந்து பார்க்குறது என்ன, எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிராஃப் வந்து வராது. நெக்ஸ்ட் இதை பாருங்களேன், இது வந்து டெம்பரேச்சர் இங்கே 1னா இங்கே வந்துட்டு 1, நெக்ஸ்ட் இங்கே 1னா இங்கேயும் 2 அந்த மாதிரி வச்சுக்கலாமா? இங்கே 1 2. நெக்ஸ்ட் வந்து இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 4னா 4. அப்போ இங்கே என்ன ஆகுது? டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கிராஃபையும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இதுவும் என்ன ஆகுது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் தான். ஸோ இதையும் எடுத்துக்கலாம், இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதுக்கும் பிளாட் பண்ணுங்கள். ஓகே,
அப்போது இந்த 2 தடவை 2 போட்டு பார்த்தா போதும், போக போக உங்களுக்கு வந்து அது பழகிரும். சரி, இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாகும்போது ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா குறையுது. ஓகேவா? அப்போது இந்த கிராஃப் வராது. ஸோ இந்த 2ல் எதுன்னு பார்க்கணும். இது 2ல் ஸ்ட்ரெயிட் கிராஃப் வராது, இந்த கிராஃப் தான். ஓகேவா? அதுலேயும் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 0 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸ் கம்மியானால் ஃபார் எக்ஸாம்பிள் 200 கெல்வின் அந்த இதுலாம். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி கிராஃபை தான் காப்பர் வந்து ஃபாலோ பண்ணோம். இது 2 கிராஃபில் 2மே வந்து நம்ம கான்செப்ட் படி கரெக்டு, பட் கரெக்டாக அந்த வேல்யூஸ் வச்சு பிளாட் பண்ணால் இந்த கிராஃப் தான் வருது. ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி இந்த மாதிரி பேரபோலிக் கிராஃப் வழியாக சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைண்ட் த டார்க் அபவுட் த ஆரிஜின் when a force of 3 j cap acts on a particle whose position vector is 2 k cap. அதாவது பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டார்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னப்போ ஃபார்முலா? r கிராஸ் r வெக்டார். டார்க் இஸ் ஈக்குவல் டு r வெக்டார் கிராஸ் f வெக்டார். ஸோ r என்னது? பொசிஷன் வெக்டர் என்னது? 2 k cap. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் என்னது? 3 j cap. அப்போ 2 3s are 6, k கிராஸ் j போட்டு தான் பார்க்கணும். அப்போ இது எப்படி பார்க்கணும்னா i j k. i கிராஸ் j என்னது? i கிராஸ் j இப்படி தான் i j kன்னு போட்டுட்டு இந்த இது என்ன கிளாக் வைஸில் பார்க்கணும். ஓகேவா? i கிராஸ் j வந்து k கேப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து j கிராஸ் k வந்து கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வெக்டார் கிடைக்கும்னா j கிராஸ் k. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், i கிராஸ் ஜேவை கிராஸ் பண்ணால் கே கேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு j கிராஸ் கேவை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? i கிடைக்கும். ரிமைனிங் கிடைக்கும்ப்பா இந்த ஆர்டரில் போனால். ஸோ k கிராஸ் ஐக்கு வந்து j கிடைக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா j கிராஸ் k தான் i. அப்போது k கிராஸ் j இங்கே இருக்குது. கரெக்டாக k கிராஸ் j இருக்குது. அப்போது k கிராஸ் jனா என்னது? i கிராஸ் jக்கு j கிராஸ் கேக்கு வந்து ஐனா, அப்போ k கிராஸ் இது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது பாருங்கள். அப்போது k கிராஸ் ஜேக்கு என்னது? மைனஸ் ஐ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b கிராஸ் a, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? சரி, அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு வந்து மைனஸில் போடணும். ஸோ k கிராஸ் j இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப். அப்போ 6i இங்கே வந்து மைனஸ் போட்டால் அப்போ மைனஸ் 6i கேப். ஓகேவா? அப்போ மைனஸ் 6i நியூட்டன் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a series LCR circuit is connected to an AC voltage source. Okay, series LCR. Next, when L is removed from the circuit, L வந்து remove பண்ணிட்டாங்க. ஓகே, phase difference between the current and voltage is. ஓகேவா? கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/3. ஸோ tan ஆஃப் π/3 என்னப்பா போடலாம்? tan ஆஃப் π/3 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/3 சொல்லிட்டாங்க. tan ஆஃப் π/3 என்ன போடலான்னா, அதாவது இங்கே என்ன இருக்கும்? ரிமைனிங் எல்லை ரிமூவ் பண்ணிட்டா சி இருக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் சி டிவைடட் பை ஆர். இது என்னது? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வென் இஃப் இன்ஸ்டட் சி இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்க்கியூட், சியை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? tan ஆஃப் சேம் tan ஆஃப் இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன? சி இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்க்கியூட், த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் π/3. அப்போ π/3 போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்னது? சியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வரும் டிவைடட் பை ஆர். ஓகேவா? ரெண்டுமே π/3 தான். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமா? சரி, அப்போது எக்ஸி பை ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் பை ஆர். கரெக்டா? சரி, ஆர்ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. கரெக்டா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, the power factor of the circuit is. பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? பவர் ஃபேக்டருக்கு R/Zன்னு சொல்லுவோமா பவர் ஃபேக்டருக்கு? சரி, இந்த இடத்துல R என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, R ரிலேட் பண்ணுறது என்னது? இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் LCR சர்க்கியூட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். படிச்சிருப்பீங்கள்ல? இப்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸியும் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவல்னால் இந்த டேர்மே என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல்
z equal to சாரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா z equal to r. அப்போ ஆருக்கு பதிலாக நான் z போட்டுக்கிறேன். z by z என்னது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். அப்போ பவர் ஃபேக்டர் என்னது 1. ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து tan of π/3 இந்த மாதிரி போட்டு இது பண்ணணும். ஓகே, two bodies of mass 4 kg 6 kg are tied to the end of a massless string. The string passes over the pulley which is frictionless. இந்த pulley வந்து frictionless சொல்லிட்டாங்க. The acceleration of the system in terms of acceleration due to gravity. இந்த சிஸ்டம்க்கு acceleration என்னப்பா? m1 minus m2 divided by m1 plus m2 into g. அப்போ m1 என்னது 6, அதாவது ஹையர் மாஸ் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. 6 minus 4, 6 minus 4 வந்து 2, நெக்ஸ்ட்டு 6 plus 4 m1 ப்ளஸ், அப்போ 6 plus 4 வந்து 10 into g. டிவைட் பண்ண என்ன வரும்? 1/5 வரும். ஸோ g by 5. ஓகேவா? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g by 5. நெக்ஸ்ட் வந்துட்டு the quantity of heat required to raise the temperature of the two solid copper spheres of radii r1 r2. ஓகேவா? r1 is equal to 1.5 times r2 through 1 Kelvin. இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது? எதை பற்றி சொல்லுது? the temperature required to raise 1 kg substance through 1 Kelvin என்ன சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ we have to use here specific heat concept. ஸோ ms theta. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து through 1 Kelvin. ஓகேப்பா, சரி. இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 காப்பர் ஸ்பியர் இருக்குது. அப்போது அந்த இதோடைய ஹீட் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஆர் இந்த ரேஷியோ. ஓகேவா? ஹீட் required to rise இதெல்லாம் சொல்லிட்டு ஆர் இந்த ரேஷியோ. ஸோ ஹீட் ஆர் இந்த ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ q1 by q2 ஏன்னா 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, மாஸ் வந்து m1, s வந்து s1 எடுத்துக்கலாம், θ1 டிவைடட் பை m2 s2 θ2. ரெண்டுமே என்னப்பா? த்ரூ 1 Kelvin. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து சேம். ஸோ டெம்பரேச்சர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே என்ன மெட்டீரியலு? காப்பர் தான். அப்போ காப்பர்னா S1 இஸ் ஈக்குவல் டு S2. சேம் மெட்டீரியல்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து சேம். அப்போ இதையும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிறது என்னது? m1 டிவைடட் பை m2 தான். சரி, ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்துட்டு நம்ம மாஸ் என்னென்னு பண்ணிக்கலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ d1 v1 d2 v2. ஃபார் காப்பர் 1 கிராம் காப்பர்னாலும் சரி, 100 கிராம் காப்பர்னாலும் சரி, 1000 கிராம் காப்பர்னாலும் சரி, காப்பர் அப்படின்னா டென்சிட்டி சேம். ஸோ d1 இஸ் ஈக்குவல் டு d2. டென்சிட்டி வந்து சேம். ரெண்டுமே காப்பர்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஈக்குவல். அப்போ என்ன இருக்குன்னா ஃபைனலாக v1 by v2ன்னு இருக்குது. சரி, இப்போ வந்து சொல்லுங்கள் v1 இது என்னது? ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? 4/3 πr கியூபா. அப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 πr கியூப். ஓகே, அப்போது q1 by q2 இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப் r1 கியூப் டிவைடட் பை 4/3 π r2 கியூப். கேன்சல் ஆயிடுச்சுன்னா r1 கியூப் டிவைடட் பை r2 கியூப். ஓகேவா? சரி, r1 என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 டைம்ஸ் r2. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? r1 ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் r2 பை r2 the whole cube. கரெக்டாக? இப்போ r2 வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ q1 by q2 is equal to 1.5 divided by the whole cube. ஓகே, வேறு எதுவும் இல்லை. அப்போ 1.5 நான் என்ன எடுத்துக்கலாம்? 3/2ன்னு எடுத்துக்கலாமா? 3/2 1.5 தானே. அதை ஹோல் க்யூப் பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27, 8, 2 cube வந்து 8. ஸோ ஆன்சர் இஸ் q1 by q2 equal to 27/8. ஓகேவாப்பா? ஃபார் சேம் மெட்டீரியல் டென்சிட்டி வந்து சேம் அண்ட் ஃபார் சேம் காப்பர் ஸ்பியர்னால S1 is equal to S2. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் வந்து சேம். A 40 microfarad capacitor is connected to 200 volt 50 hertz AC supply. The RMS value of the current. ஜென்ரலாக கரண்ட் என்னது? V equal to IR. ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்னன்னா R வந்து என்னது? இங்கே கெப்பாசிட்டன்ஸு. கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்னது? ஆர்னு போட மாட்டோம். அதுக்கு என்னென்னு போடுவோம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு போடுவோம். கரெக்டாக? சரிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் ஐஆர்எம்எஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டால கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? V/XC அப்படின்னு கிடைக்குமா? சரி, எக்ஸோட வேல்யூ என்னப்பா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ωc சொல்லுவோமா? அப்போது இங்கே 1/ωc
ஒமேகா சின்னு வரும். அப்போ என்ன ஆயிரும், மேலே போயிடும் ஒமேகா சி. அப்போ வி ஒமேகா சின்னு கிடைக்குமா? ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு வி ஒமேகா சி. ஓகே, இந்த ஒமேகா இருக்குது, நம்ம ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒமேகா ஈக்குவல் டு 2/Tன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போது 2π டிவைடட் பை டி இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ். ஓகேப்பா, இப்போது 1/T நம்ம என்னென்னு சொல்லலாம், 1/T 1/Tயை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாமா? அப்போது 1/Tக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுக்கிறேன், ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கிறேன். ஸோ v இன்ட்டு 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு சி. ஓகேப்பா, இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். வியோட வேல்யூ வந்து 200, நெக்ஸ்ட் வந்து 2π, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் வந்து 40 மைக்ரோனா 10⁻⁻6 40 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணுமா? சரி, ஃபஸ்ட்டு ஜீரோலாம் எடுத்துருங்க. 1 2 3 4 40 × 10. ஓகே, 4 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 10⁻4ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10⁻⁻6 இருக்குது. ஓகேவாப்பா, அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே வந்து இப்போ ஜீரோலாம் எடுத்தாச்சு. ஸோ கவலைப்படாமல் எழுதலாம். இன்னுமே இங்கே வந்து 2 2s are 4 5 4s are 20 20 4s are 80. ஓகேவா, அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது வந்து பை இருக்குது. அவ்வளோதான். சரி, இப்போ வந்து 10⁻⁻4 6னா 10⁻⁻2 80 × π. ஓகேவா, சரி, இப்போ வந்துட்டு இங்கே 10 அப்படின்னா இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10⁻⁻1 × 8 × πன்னு வரும். சரி, இங்கே வந்து இந்த இதை சால்வ் பண்ணால் 0.8 × 3.14ன்னு கிடைக்கும். அப்போது 0.8 × 3.83 சார் 24, 0.8 × 3 2.4 சம்திங் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2.4. ஏன்னா 3 பண்ணால் தான் 24 வரும். அப்ராக்சிமேட் வேல்யூ இது கிட்டத்தட்ட 2.5 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 2.5 ஆம்பியர். ஓகேவா, a body weighs 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half of the radius of the earth? ஓகே, அதாவது கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்களா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ ஒரிஜினல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 72, அதை எம்ஜின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா எம்ஜி டேஷ் கேட்குறாங்க. அதாவது மேலே கொண்டு போனதுக்கப்புறம் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்கள நீங்கள், அதாவது என்ன படிச்சிருப்பீங்க, ஜி டேஷ், அதாவது நம்மளுக்கு ஹைட்டில் கொண்டுட்டு போனாலோ டெப்த்தில் கொண்டுட்டு போனாலோ கிடைக்கிற ஜி டேஷ். இது வந்து ஹைட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1/1 + h/r த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து வெயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டு பக்கமே இதே ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமே எம்னு ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டு தானே? அப்போ வேல்யூ வந்து சேமாக தான் கிடைக்கும். சரி, இப்போ இதை என்னன்னு சொல்கிறேன், ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அட் சம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி எவ்வளோ 72, அதுக்கப்புறம் 1 + h எவ்வளோப்பா, அதாவது at a height equal to half the radius of the earth. அப்போ height equal to half the radius of the earth. அப்போ வந்து இந்த ஹச்சுக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னா r டிவைடட் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு r இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், f dash is equal to 72 1 + 1/2 the whole square அப்படின்னு கிடைக்குமா? சரி, 1 + 1/2 என்னது 3/2. அப்போ 3/2ன்னு போட்டுக்கிட்டா, அப்போது 3/2 the whole square. அப்போது 72 3 3s are இங்கே 1 3 3s are 9 டிவைடட் பை 2 2s are 4. இப்போ வந்து டினாமினேட்டரில் இருக்கிற இந்த நம்பர் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற நம்பர் மேலே வந்துடும். அப்போ 72 × 4 டிவைடட் பை 9, 1 9s are 9, 8 9s are 72, 8 4s are 32. ஸோ 32 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோது 32 நியூட்டன். 2 particles of masses 5 kg and 10 kg respectively are attached to the two end of the rigid rod of length 1 meter. ஓகே, வித் நெக்லிஜிபிள் மாஸ். அதாவது ரெண்டு ராடு இருக்குது. ஒன்று வந்து 10 kg அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு இடத்துல வந்து 5 kg அட்டாச் ஆகிருக்கு. இதனுடைய என்ன கேட்குறாங்க, இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ராடோட லென்த் எவ்வளோனா 1 மீட்டர். ஓகேவா, the center of mass of the system from the 5 kg particle. இந்த 5 kg பார்ட்டிக்கிளிருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கிராஃப் மாதிரி போட்டுக்குவோம். ஸோ கிராஃப் மாதிரி போட்டால்
இந்த நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து நம்ம ஆரிஜினில் எடுத்துக்கணும். ஓகேவா, அந்த கிராஃபில் இருக்க ஆரிஜினில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், 5 kg பார்ட்டிகிள். அதனால் 5 kg நான் ஆரிஜின்லேருந்து எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஆஃப் சிஎம் இஸ் ஈக்குவல் டு அதாவது m1 r1 + m2 r2 டிவைடட் பை m1 + m2. ஓகேவா, சரி, இந்த இடத்துல r1ங்கிறது என்ன, இப்போ m1 வந்து ஃபஸ்ட்டு 5 kg போட்டுக்கிறேன். r1னா ஆரிஜினில் இருக்குது, அதனால இதில் வந்து 0 ப்ளஸ் m2 வந்து 10, r2 வந்து 1 மீட்டர். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, இந்த ராடோட டிஸ்டன்ஸு. ஸோ 1 மீட்டர் டிவைடட் பை m1 + m2. ஸோ 15, 10 + 5 வந்து 15. ஸோ இங்கே என்ன வரும், இந்த வேல்யூ மட்டும்தான் வருமா, இது கேன்சல் ஆயிருமா. அப்போ 10 டிவைடட் பை 15. இது என்னத்தில் இருக்குது, மீட்டர். ஏன்னா 1 மீட்டர் தான் போட்டோம். ஸோ மீட்டரில் இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு இது 2 5 சார், இங்கே 3 5 சார், 2/3 மீட்டர். இந்த ஆன்சர் இருந்தால் அப்படியே போட்டுடலாம். இந்த ஆன்சர் இருக்கா, ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 2/3 மீட்டர். இதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றுங்க. 2/3, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 3s are 3, 3 3s are 9, ரிமைண்டர் 1, 3 3s are 9. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன வருது, 66.6 சென்டிமீட்டர். அப்போ 5 kgலேருந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 66.6. அப்போ ஆன்சர் வந்து 67 சென்டிமீட்டர். ஓகேவா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஃப் த செப்பரேஷன் பிட்வீன் 2 கோஹரண்ட் சோர்சஸ் இஸ் half. ஓகேப்பா, நான் அதாவது செப்ரேஷன் பிட்வீன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 சோர்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து டி, ஸ்மால் டின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனுக்கும் இந்த சோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவோமா. சரி, ஃப்ரிஞ்ச் வித்துக்கு ஃபார்முலா இங்கே வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது செப்ரேஷன் பிட்வீன் 2 கோஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னா என்ன, எதை சொல்லியிருக்காங்க, செப்ரேஷன் பிட்வீன் 2 கோஹரண்ட் சோர்சஸ்னால் ஸ்மால் டி சொல்லியிருக்காங்க. இஸ் ஹாஃப்டு. ஓகே, ஹாஃப் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இருந்ததை வந்து ஹாஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் ஃப்ரம் த கோஹரண்ட் சோர்ஸ் இஸ் டபுள்டு. அதாவது டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, அதை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க முன்னே இருந்ததை விட. நெக்ஸ்ட் வந்து தென் த ஃப்ரிஞ்ச் வித் பிகம்ஸ். ஓகேப்பா, ஃப்ரிஞ்ச் வித்துக்கு என்ன ஃபார்முலா, ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா பை டி. கரெக்டா, அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா டிவைடட் பை ஸ்மால் டி. ஓகே, இப்போது பீட்டா டேஷ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்களாமா, அதாவது டியை வந்து டபுள் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் டி வந்து டி டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிக்கு ஈக்குவல் டு டி டேஷ். டி டேஷ் எவ்வளோனா இங்கே இருங்க, டி டேஷ் லாம்டா டிவைடட் பை ஸ்மால் டி டேஷ். டி டேஷ் என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் டி லாம்டா. இந்த ஸ்மால் டி டேஷ் டி டிவைடட் பை 2. ஓகேவா, இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 4 டி லாம்டா டிவைடட் பை டி. அப்போ இந்த டி லாம்டா டிவைடட் பை டி என்னன்னு சொல்கிறோம், பீட்டா. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் வேல்யூ. த ஃப்ரிஞ்ச் வித் பிகம்ஸ் 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் வேல்யூ. ஸோ 4 டைம்ஸ். A charged particle having drift velocity கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, ஹேஸ் ஏ மொபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, சரி, இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க, மொபிலிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ, 7.5 into 10 to the power minus 4 divided by electric field வந்து 3 into 10 to the power minus 10. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 75னு போட்டுக்கிறேன். ஓகே, 7.5 75னு மாற்றினா இன்னொரு 10 to the power minus 1 into 10 to the power minus 4 divided by 3 into 10 to the power இங்கே என்ன போட்டோம் minus 10. அப்போ minus 10. சரி, இப்போ இது என்ன ஆகும், இந்த டேர்மு 10 to the power minus 5 ஆயிரும். 1 3s are 3, எத்தனை 3s are 2 3s are 6, ரிமைண்டர் 1 5 3s are. ஸோ 25 into இங்கே என்ன வந்துச்சு 10 to the power minus 5 divided by 10 to the power minus 10. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வந்து 10ப்பா 10. இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த 10 to the power minus 5 மேலே போகும்போது 10 to the power plus 5. அப்போ 25 into 10 to the power plus 5. இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், 5லேயே இல்லை. ஸோ 6ல் இருக்குது. 2.5 into 10 to the power 6ன்னு வச்சுக்கலாமா. அப்போ 2.5 into 10 to the power 6. ஓகேவா, சரி. The color code of the resistance is given below. The value of the resistance. இதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்பர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் தெரியுதா, பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் had a very good watch.
ஓகே, அதாவது பிங்கிறது என்ன பிளாக்கு, பிங்கிறது ப்ரௌனு, ஆறு வந்து ரெட்டு, ஓ வந்து ஆரஞ்சு, ஒய் எல்லோ, ஜி க்ரீனு, பி ஃபார் ப்ளூ, வி வந்து வயலட்டு, இந்த இடத்துல இருக்கிற ஜி வந்து கிரே. ஃபஸ்ட்டு ஜி வந்து க்ரீனு, இந்த இடத்துல இருக்கிற இது வந்து கிரே, நெக்ஸ்ட் இது வந்து ஒயிட்டு. அப்போ நம்பர் வந்து எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேப்பா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லோன்னு இருக்கா, அப்போ எல்லோவுக்கு எத்தனை? எல்லோவுக்கு வந்து 4, அப்போ எல்லோவுக்கு வந்து 4ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? வயலட் இருக்குது. வயலட்னா என்னது? 7. ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த வேல்யூ இந்த கோடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேண்டுக்கு வந்து 4 7 அப்படின்னு போட்டுக்கணும். மூணாவதாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 to the பவரில் எழுதணும். ஓகேவா? மூணாவதாக இருக்கிற பேண்டுக்கு இப்படி தான் பார்க்கணும். மூணாவதாக இருக்கிற பேண்டுக்கு 10 to the பவரில் எழுதணும். அப்போ ப்ரௌன்னா என்னது? ப்ரௌன் எங்கே சொன்னோம்? இங்கே சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிளாக்கு, இது ப்ரௌனு. அப்போ ப்ரௌன் வந்து 10 to the பவர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோல்டுனா இது என்னென்னா டாலரன்ஸ். நாலாவதாக இருக்கிறது டாலரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு அப்படியே நம்பராக போட்டுக்கணும். மூணாவது வந்து 10 to the பவரில் எழுதணும். ஸோ ப்ரௌன் வந்து 10 to the பவரில் 1 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், இது வந்து டாலரன்ஸ். கோல்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 5% டாலரன்ஸ், அண்ட் சில்வருக்கு வந்து 10% டாலரன்ஸ். சப்போஸ் வந்து இந்த மூணாவது பேண்டே கொடுக்காம இருந்திருந்தா, ஓகேவா, நோ பேண்ட் இருந்திருந்தா, உங்கள் என்சிஆர்டி டேர்ம் தான், நோ பேண்ட் இருந்திருந்தா 20% டாலரன்ஸ். ஓகேவா? பேண்டே கொடுக்காம இருந்தால் 20% போட்டுக்கணும். சப்போஸ் வந்து பேண்ட் கொடுத்து கலர்லெஸ் அப்படின்னு எழுதியிருந்தாலும் 20% போட்டுக்கணும். நம்மளுக்கு இங்கே கொடுத்தது வந்து 5%. ஸோ கோல்டு, ஸோ 5%. சரி, இந்த டாலரன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, இங்கே வந்து என்னது? ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி பேண்ட் கொடுத்து கலராக இருக்கிற ரெசிஸ்டார் என்ன ரெசிஸ்டார்னா கார்பன் ரெசிஸ்டார். ஓகேவா? இன்னொன்று இருக்குது ஒயர் பவுண்ட் ரெசிஸ்டார். இது வந்து கார்பன் கலராக யூஸ் பண்ணுறது என்னது? கார்பன் ரெசிஸ்டார். ஓகேவா? சரி, அப்போ வந்து 470 ரெசிஸ்டன்ஸு 470 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது 470 விட 5% கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா 5% அதிகமாக இருக்கலாம். அதுதான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. எக்ஸாக்டாக இதே வேல்யூன்னு சொல்ல முடியாது. 5% கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 470 ஓம் 5%. ஓகேவா? அப்போ ஆன்சரு கிலோலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு என்னது கிலோலாம் இல்லை. ஸோ 470 ஓம், இங்கே 5%. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 4th one. நெக்ஸ்ட்டு, a wire of length L, area of cross section A is hanging from a fixed support. Okay, the length of the first initial length எவ்வளோ? capital L, and area வந்து A. if the length of the wire changes to L1, அதாவது இப்படி இருந்த இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா L1, அதாவது இது வந்து L1. ஓகேவா? இது வந்து L இருந்தது, இப்போ L1 மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாஸை வந்து ஹேங் பண்ண முடியும், கொஞ்சம் நீண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாமா? சரி, இப்போ வந்துட்டு the length of the wire changes to L1 when mass capital M is suspended from the free end. The expression for Young's modulus is equal to stress by strain. கரெக்டா? stress by strain. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஓகேவா? ஒரிஜினல் லென்த் இங்கே என்னது? ஒரிஜினல் லென்த்து கேபிட்டல் எல். ஸோ இங்கே கேபிட்டல் எல். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு அப்போ எஃப் கேபிட்டல் எல் ஏ, சேஞ்ச் இன் லென்த் என்னப்பா? ஃபைனலாக இப்படி வந்திருக்கு L1. இனிஷியலாக இப்படி இருந்துச்சு, ஒரிஜினலாக எல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் L1 மைனஸ் எல். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் எஃப். எஃப்ங்கிறது எம்ஜி. ஓகே, எஃப்ங்கிறது எம்ஜி. ஸோ எம்ஜி இன்ட்டு எல் பை ஏ இன்ட்டு L1 மைனஸ் எல். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? எம்ஜி இன்ட்டு எல், ஏ இன்ட்டு L1 மைனஸ் எல். ஓகே. In a guitar, two strings A and B made of the same material are slightly out of tune and produce beats of frequency. So beat frequency எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, beat frequency வந்து 6 Hz சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஏக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், பிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலானா
frequency difference is equal to beat frequency. என்னது frequency difference is equal to beat frequency. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது FA மைனஸ் FBயாக இருக்கலாம், இல்லை FB மைனஸ் FAவாக இருக்கலாம். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, FA மைனஸ் FB வந்து என்னவா இருக்கலாம்? 6 ஹெர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா FB மைனஸ் FA வந்து 6 ஹெர்ட்ஸாக இருக்கலாம். ஓகேப்பா, இப்போது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? when tension in B is slightly decreased. ஓகே, டென்ஷன் ஏங்க சொல்லியிருக்காங்க? ஸோ டென்ஷனுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன்? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/2L ரூட் ஆஃப் T/Mனு படிச்சிருப்போம்ல. அப்போது ஃப்ரீக்வன்சியும் டென்ஷனும் டைரெக்ட்லி ரிலேட்டட். ஓகேவா? ஸோ டென்ஷன் என்ன பண்ணுறாங்க? டிக்ரீஸ், குறைக்கிறாங்க. டென்ஷனை குறைச்சா ஃப்ரீக்வன்சி என்னாகும்? குறையும். ஓகேவா? எது? பிக்கு. அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் பியை குறைக்கிறாங்க. ஓகேவா? டென்ஷனை குறைக்கிறாங்க. ஸோ டென்ஷன் குறைஞ்சா அக்கார்டிங் டு திஸ் ரிலேஷன் ஃப்ரீக்வன்சியும் குறையும். ஸோ ஃப்ரீக்வன்சி பியை குறைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா த பீட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷனா அதாவது பியை குறைச்சா இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த ஈக்குவேஷனா இல்லை பியை குறைச்சா இங்கே இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த ஈக்குவேஷனில் பியை குறைச்சா தான் ஃபைனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ ஃபைனல் ரிலேஷன் என்ன? FA மைனஸ் FB இஸ் ஈக்குவல் டு பியை குறைச்சா மைனஸ் ஆகி இந்த இது தானேப்பா அதிகமாகும் ஃபைனல் வேல்யூ. அதனால தான் இதை எடுத்துக்கிட்டோம், இதை எடுத்துக்காமல். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ இந்த ரிலேஷன் தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, இப்போ வந்து இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அது எவ்வளோனா 7 ஹெர்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் A இஸ் 530 ஹெர்ட்ஸ். ஓகே, ஏவோட ஃப்ரீக்வன்சி என்ன? 530 மைனஸ் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த B. அப்போ FB வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதை இங்கே கொண்டுட்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்? 530 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு FB. 530 மைனஸ் 6 என்ன? 524 ஹெர்ட்ஸ் ஈக்குவல் டு FB. அப்போ என்ன? FB என்னது? 524 ஹெர்ட்ஸ். ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ.